ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, தமிழோட அம்மா வந்துட்டு அவங்க அண்ணன் மடியில் படுத்துட்ருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு ஜானுமா வந்துட்டு கூப்பிடுறாங்க. அவங்க சத்தம் கேட்டோடனே எல்லாம் பதறிடுறாங்க. அவங்க அம்மாவை போயிட்டு ஒலிக்க வச்சுட்டு அவங்க மாமா வந்துட்டு வீல் சேரில் உட்கார வச்சுறாங்க. நம்ம தமிழ் கரெக்டாக தமிழும் அவங்க ஜானுவும் அவங்க மருமகளும் வராங்க. அவங்க பார்த்துட்ட உடனே வந்துட்டு இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், சும்மா அவருக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும்ல, அதனால தான் சொல்கிறாங்க. அப்புறமா நான் வந்துட்டு சிபியோட அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க, நீ எதுக்கு கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஜானு வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ஒரு வேளை இங்கே வந்து சிபி வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டானா அவன் அப்செட் ஆகிடுவான்ல, அவன் ஒரு மாதிரி இதுவாகிடுவாளான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஜானுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சிபியுமே பொம்மை வாங்கிக்கிட்டு வராரு. அவர் வந்த உடனே வந்துட்டு ஐயோ சிபி வரானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, சிபியோட அம்மாவும் பாட்டியும். இன்னொரு பக்கம் தமிழ் வந்துட்டு அவங்க மாமாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மா இருக்கிற ரூமில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அப்புறம் அவர் வராரு. வந்துட்டு வந்த உடனே வந்துட்டு தமிழ் வந்து இன்னும் திடீர்னு இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெளியே எப்படி அந்த கார் வந்துச்சு, ஜானுமாவோட கார்ன்றாங்க. நான் தான் இங்கே வர்றதுக்காக கார் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்களான்னு தமிழ் கேட்க, இல்லை நான் வந்துட்டு தமிழ் பாப்பா தான் பார்க்க வந்தேன், உன்னெல்லாம் இல்லை போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தமிழுக்கு வந்துட்டு பொம்மை கொடுக்குறாங்க. மாமான்னு தமிழ் பாப்பா வந்துட்டு சொல்ல, மாமாவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் தான் உங்களை மாமான்னு சொல்லி கூப்பிட சொன்னேன்னு சொல்லிட்டு தமிழோட தங்கச்சி வந்துட்டு சமாளித்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் சிபியுமே அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ஜானுவும் அவங்க மருமகளும் வந்துட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க மாமாவை போயிட்டு தமிழே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட அமுச்சு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா, ஜானுவோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க எம்ப்ளாயி 2 பேர் வராங்க. அவங்க 2 பேர் தான் லவ் பண்ணுறதாகவும் வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறாங்கன்னு ஜானு வந்துட்டு ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, எல்லா ஏற்பாடும் பண்ணோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோயிலில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கோயிலில் எல்லாருமே போகிறாங்க. அங்கே போன இடத்துல வந்துட்டு ஹஸ்பண்ட்ஸ் வந்துட்டு அவங்க ஒய்ஃபுங்களை வந்துட்டு கோயில் படிக்கட்டில் தூக்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்து ஜானு ஒரு ஐடியா பண்ணுறாங்க, சிபியையும் தூக்கி வச்சு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் அவங்க பொண்டாட்டி மேலே அன்பு இல்லையோ அவங்களாம் வந்துட்டு பொண்டாட்டி வந்துட்டு தூக்கிட்டு போவாங்க இங்கேருந்து மேலே வரைக்கும். உனக்கு தான் அன்பு இருக்குல்ல, நீ தூக்கிட்டு போகாதன்னு சொல்கிறாங்க. சிபி உடனே எனக்கு அன்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் தூக்கிக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் சும்மான்னு சொல்லிட்டு கேடிக்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஜானு. சிபியை தூக்கிட்டு போக வைக்கணும்னு தான் இப்படி போய் சொன்னன்ற மாதிரி செம்ம ஃபன்னாக போகுது. அப்புறம் சிபி மேலே வரைக்கும் தூக்கிட்டு போயிடுறாரு. அங்கே போயும் கீழே இறங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நீ என்ன பாதியிலே இறக்கி விடணும்னு பார்க்குற தமிழை, உனக்கு அவன் மேலே அன்பு இருக்குன்னு காமிக்க போறியா அப்படின்ற மாதிரி ஜானு வேணும்னே கேட்டு வம்பு பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.